போராளிகள் வந்து சரணடைஞ்சிருக்காங்க, போராளிகளை கொண்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் மிக 12,000 மக்கள்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விடயத்தை வந்து மிக முக்கியமாக அடியோடிட்டு பேசியிருக்கீங்க. அது என்ன விடயம்னு பகிர முடியும்? அப்போ போராளிகள் சொல்கிறாங்க, போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களை போன்றவர்கள் போனாக்கா அவங்க இராணுவத்தில் என்னெல்லாம் செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும் தானே, என் 2 குழந்தைகளுக்காக நான் எதுவும் இழந்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற அளவுக்கு அந்த தாயோட மனநிலை அங்கே வந்திருக்குது. அது வந்து நான் சொன்னபோது உடைஞ்சிட்டான். அந்த உளவியல் நெருக்கடி, மருந்துக்கு தடை, உணவுக்கு தடைன்னு உச்சகட்டத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் அது முகாமுறைக்குமே போதிய உணவு இல்லாமல், இங்கே எப்படி கருணாநிதி வந்துட்டு உடனே இந்த மாநாட மயிலாட மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செம்மொழி மாநாடுன்னு ஒரு அலப்பறை பண்ணுற மாதிரி இலங்கை கவர்மெண்ட்டு ஒரு சகஜ நிலைக்கு வந்துட்ட மாதிரி, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அந்த வழியோட தான் வந்து உட்காந்து இனத்துக்காக நான் இதை பேசி ஆவணமா பதிவு பண்ணணும். அந்த வார்த்தையை அருமையா பதிவு பண்ணி, எனக்காக கூட நான் வந்திருக்க மாட்டேன் ஏகலைவன், நம்ம இனத்துக்காக நான் வந்து தானே. அடுத்து அரசியல் கடமைனாக்கா தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அது தேவைப்படுகிறது. எவனையோ நம்பிக்கிட்டு இருந்தோம் சொல்றாரு, அதை வார்த்தை சொல்றாருல, யாரோ நமக்கானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஒருத்தர் வருத்தமா சொல்றாரு. அந்த இறுதி காலங்களில் கூட நான் இறந்து போகும்போது கூட புலிக்கொடி உங்களிடம் இருக்கிறது, என் மேல் என்னுடைய உறவுகாரன் வருவான், விட்டுறாதீங்க, புலிக்கொடியை போத்தி என்னை கொண்டு போய் சேருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிடத்துல எப்பயோ ஒரு இடத்துல ஒரு நினைப்பு வரணும், நம்ம வந்து அழிக்கப்பட்ட இனம், இதுலேருந்து மீண்டு துளிர்ந்து வரணும், நமக்கு பொழுதுபோக்கு மட்டுமே வந்து நீந்திரக்கூடாது, இதை நோக்கியான ஒரு சிறு துரும்ப ஒவ்வொருத்தரும் எடுத்து போட்டாலும் கூட அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய காலகட்டத்தில் நீங்கள் ரிச்சி தெருவில் போயிட்டு ஒரு 10 CD நீங்கள் ஒன்றா வாங்கிட்டு எவ்வளோ நேர்த்தியாக வேலை செஞ்சாருப்பார் கலைஞர் கருணாநிதி என்ற அந்த கொலைகார பாவிகளுக்கு துணை போனவர்னு பின்னாடி வைக்க சொன்னார்ல அவர். இப்படியாக இந்த கைது மட்டும் அந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் போராடுறதுக்குன்னு வரவங்களுக்கு கூட பிரித்து விட்டுக்கிட்டு, அப்படியே வந்து ஒன்று கூடிய இடத்துல கூட அவங்களுடைய ஆட்களாக வரக்கூடிய எட்டப்பன் மாதிரி இருக்கக்கூடிய கோஷ்டிகள் உள்ள நோக்கி மடமாற்றி இப்படியாக அந்த போராட்ட களத்தை நெருப்பாக வரும், அப்படியே சாம்பலாக நீட்டு போகிற மாதிரி ஆகும். அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் பல இடங்கள்ல. இந்த துரோகத்தையும் நம்ம பேசி பதிவு பண்ணணும். ஒரு பேட்டியிலையும் அந்த எழுச்சியோடத்தான் அவர் இறுதி பயணமும் நடந்து முடிஞ்சது. இதுதான் நம்ம உலக மக்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறோம். நம்ம விதைச்சிருக்கிறோம், நிறைய பலி கொடுத்துருக்குறோம். அதன் மேலே நின்று அரசியல் பண்ணுறப்ப யோசிங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வலிமிகுந்த இந்த மே மாதத்தில் தொடர்ந்து ஒரு மிக முக்கியமான பணியை ராவணா வலைவலி செய்து கொண்டிருக்கிறது. மதிப்புக்குரிய ஐயா பா. ஏகலைவன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு குமுதம் வலைவலி தொலைக்காட்சி வழியாக மிக முக்கியமான ஆளுமைகளை, இனப்படுகொலை நடந்து ஓராண்டு நினைவு தினத்தை ஒட்டி எடுத்த காணொளிகளை தொகுத்து முள்ளிவாய்க்கால் முடிவல்ல இனி என்ன செய்யலாம் என்கிற இந்த புத்தகத்தை உலகத்திற்கு படைத்தார். இந்த புத்தகத்தை மீண்டும் ஒரு நினைவூட்டல் சார்பாக நம் இனத்தின் இந்த மே மாதத்தில் ஒரு நினைவூட்டலுக்காக தொடர்ந்து அந்த நேர்காணலை தொடர்ந்திருக்கிறோம். தற்போது பகுதி 4க்கு செல்லலாம். ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, இந்த புத்தகத்துக்கான வேலை இது இல்லை. இந்த புத்தகத்தில் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்றது இல்லை. அன்று பேசிய தலைவர்கள் இன்று அதன்படி இருக்கிறார்களா, தடமாறி போனார்களா, துரோகத்தை தோல் உரிப்பது தான் இந்த பதிவு. நம்மை சுற்றி என்ன நடந்தது, இந்த வரலாற்று சம்பவங்களை மறக்காமல், நம்ம சுற்றி நடந்த துரோகத்தையும் மறக்காமல் எடுத்துக்கிட்டு போகிறது தான் அடுத்த கட்ட அரசியலுக்கு நமக்கு முன்னெடுப்புக்கும் இலக்கை நோக்கிய நகர்வுக்கும் சரியானதாக இருக்கும் என்ற காரணத்துக்காக தான் அன்னைக்கு இவர்கள் என்ன பேசினார்கள், இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதுக்காக இந்த பதிவு. இந்த புத்தகத்தை வந்து ப்ரொமோ பண்ண, இந்த புத்தகமே நம்மகிட்ட இல்லைப்பா, அது வேற விஷயம். அதை ப்ரொமோ பண்ணணும்னா அதை சொல்லணும்னு இல்லை. அன்று அந்த தலைவர்கள் என்னவாக இங்கே பொங்கியவர்களால் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, அந்த துரோகம் அன்னைக்கு சொன்னதுலேருந்து இன்னைக்கு நான் இல்லைன்னு வேலைக்கு நிற்கிற அந்த போக்கை மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கணும். மறக்கிறது அவங்க பழக்கம், சொல்லிட்டு இருக்க வேண்டியது நம்ம போன்றவர்களுடைய பழக்கன்றதுக்காக தான் இந்த பதிவு. மிக முக்கியமான 4வது பகுதி. அது மிக முக்கியமான ஒரு ஆளுமை பேட்டி எடுத்திருக்கீங்க. தனது இறுதி மூச்சு வரைக்கும் இந்த இன விடுதலை போராட்டத்தாக நின்ற
ஒரு மிக முக்கியமான ஒரு திரைக்கலைஞர், அவர் திரைப்பட இயக்குனர், மிகப்பெரிய ஒரு முற்போக்குவாதி, பல தத்துவங்களை பல புத்தகங்களை படித்த ஒரு ஆளுமை. அவரிடம் இருப்பது இன்னொரு சிறப்பு என்னன்னா, திரைப்படத்துல எல்லா ஜானர்லையும் எடுத்து வெற்றி பெற்ற இயக்குனர்லேயே ஒரே இயக்குனர் தமிழ்நாட்டில் அது இந்த இயக்குனர் தான், ஐயா மணிவண்ணன் அவர்கள். அதாவது திரைப்படத்துறையில் எல்லா ஜானர்லையும் படம் எடுத்து வெற்றி பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை அந்த 2010ஆம் ஆண்டு நீங்கள் அந்த நினைவு தினத்தை, இனவு படுகொலை நினைவு தினத்தை ஒட்டி எடுத்திருக்கீங்க. அது மிகப்பெரிய, அவரை அழைத்ததே உங்களுக்கு அந்த பேட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறது. ஆமாம், எனக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன். பொதுவாக நான் அன்னைக்கு வந்து அந்த அரசியல் பிரிவு தலைமை பொறுப்பில் இருந்ததால் குமுதத்தில் இணையதளத்துக்கு அந்த ஆசிரியர் பொறுப்பில் இருந்ததால் நான் வெளியில் போகிறது அவ்வளோ குறைஞ்சி போச்சு. அதுக்கு முன்னாடி 4-5 வருஷமாகவே போகிறதில்ல, ஃபீல்டு ஒர்க் இல்லை. ஆனால் அந்த தலைமை பொறுப்பில் இருந்ததுனால ஃபீல்டு. ஆனால் இந்த ஈழ போராட்ட களம் எங்கெங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் நான் போய்கிட்டே இருக்கிறப்ப இவரை மட்டும் எந்த இடத்துலையுமே இவரை தவிர்த்து விட்டு நீங்கள் அந்த களத்தை பார்க்க முடியாது. நீங்கள் நடத்துகிற அந்த முன்னெடுத்துட்டு போகிற அந்த இதுலேயும் இருப்பார், அவர் நடத்துறதுலையும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், இங்கேயும் இருப்பார். அதுவும் இல்லாமல் அவருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து தான் ஆப்ரேஷன், இதே ஆப்ரேஷன் ஒரு பக்கம் நடந்தது. அப்புறம் ஏதோ விழுந்ததில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு முதுகு தண்டுவடம், முக்கியமாக அங்கே அறுவை சிகிச்சை செய்ததால் அவருக்கு நடக்க முடியாமவே இருந்தார். அந்த நிலையில கூட வந்து எல்லா இடத்துலையும் போய் நின்றுட்டே இருந்தார். அந்த நான் பார்த்தேன் 2008 இறுதி உச்சத்துலேயும் அந்த மே 2009 இறுதி வரைக்கும் நான் அவர் நிறைய களங்களில் பார்த்துருக்கேன். அதனால வேண்டி தான் அவர் அன்றைக்கி நான் அழைச்சேன். நான் அழைச்சிட்டு இந்த விஷயங்களை பற்றி பேசணும். நம்ம அது வந்துட்டாருன்னு நாங்கள் கீழே மேலே வருது. அடுத்தது இந்த லிஃப்ட் மூலமாக வர்றதுக்கே வந்து உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் கூட ஆகாது. 10 நிமிஷம் நான் உட்காந்துட்டுக்கிறேன் உள்ளார அரங்கில். அழைச்சிட்டு வரவங்க இன்னும் அழைச்சிட்டு வரல. என்னன்னு நானே எழுந்து வெளியே வர பார்த்தா தான் அப்போ தான் திறக்குது, வராரு. என்னன்னு கேட்டால் அவர் தாங்கி அங்கேருந்து ஒரு 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 25 அடி 30 அடி இருக்கும் படம் நம்ம தளம் நடத்தி கொண்டுட்டு வர. 30 அடிக்குள்ளே கொண்டுட்டு வரத்தா ரொம்ப மூச்சு வாங்கி நடந்து வர்றது 12 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேட்டி கொடுத்துட்டே இருப்பார். அப்படி வெட்டி இழுக்கிற மாதிரி ஒரு இருக்கும், கை கல்லாம். அதை கேட்டேன் என்னன்னா, இல்லை அது சமயத்தில் எனக்கு அந்த மாதிரி ஆகுது, பெரிய பிரச்சனை இன்னும் இருக்குது, இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யணுன்றாங்க. மூச்சு வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு இருந்தால் அப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்க, மன்னிப்பு கூட கேட்டிருக்கீங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அது எதோ உங்களை நான் ரொம்ப படுத்திட்டணும் அப்படின்னு கேட்குறப்ப சொன்னாரு, எவ்வளவு வலி இருந்தாலும் என் இனத்துக்காக எவ்வளவு தூரம் என்றாலும் எவ்வளவு வலி என்றாலும் நான் வந்து நிற்பேன், எனக்காக வரல, என் இனத்துக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ண பின்னாடி, அவருடைய மறைவுக்கு பின்னாடி அதை பற்றி நான் பதிவு, அதை பிறகு பேசுவோம் நிறைவாக, இந்த காணொலியில் நிறைவாக பேசுவோம். இந்த மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் அதாவது 12,000 மக்கள், கிட்டத்தட்ட ஒரு போராளிகள் பல பேர் வந்து உளவியல் சிக்கல்களால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை திரும்ப பசிக்கு வந்து அவங்கள வந்து ஓட விட்டது. அங்கே இருக்கிற போராளிகிட்ட போய் ஒரு தாய் வந்து, இல்லை அதுதான் அது என்ன சொல்ல வர்றாருன்னா, பொதுவாகவே அப்போ வந்து நான் அந்த சிறப்பு முகாம்னு ஒன்று முகாமில் வச்சு வதைப்படுத்திக்கிட்டு இருந்த காரணம், அதில் தனியாக பிரித்து ஒரு 12,000க்கும் மேற்பட்ட போராளிகளை கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு போக்கு. இதெல்லாம் என்னென்னா உளவியல் ரீதியாக இந்த மக்களை வந்துட்டு போட்டு இன்னும் வதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு யுக்தி. இது வந்துட்டு பொருளாதார ரீதியாக ஏற்கனவே இருக்குது, உங்களுக்கு அந்த ஆயுத பலத்தோடவே சேர்ந்து அழிச்சாச்சு, அடுத்தது உளவியல் ரீதியாக வந்து அழிக்கணும். அப்போ அந்த உளவியல் தாக்குதலை வந்து எப்படிலாம் செய்ய முடியுன்றதை பற்றி அவர் விவரிக்கிறாரு. அது இங்கே தப்பி வந்த அந்த நெருக்கடி நேரத்தில் வந்து சிலரோட அப்போ வந்து நிறைய போராளிகள் வந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2-3 பேர்கிட்ட வந்து அவங்கள போய் ஐக்கியமாயிடுவாங்க. அதில் ஒருத்தர் மணிவண்ணன் ஐயா இயக்குனர், அவர் சந்தித்து பேசும்போது சொன்னார், அந்த இறுதி கட்டத்தில் வந்து அங்கே இருந்துகிட்டு இருந்தோம், ஒரு தாய் வந்து பணம் நிறைய கையில் வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஏதாவது என் குழந்தை, அதை இலங்கை பணத்தில் 1000 ரூபாய் வச்சுட்டு இது ஏதாவது எனக்கு செய்ய முடியும் குழந்தைங்களுக்கு. 4 நாட்களாக சுத்தமாக உணவே கிடையாது. அப்போ எனக்கு வேற வழி தெரியல, நான் வந்து போய் இராணுவத்துக்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டோம்னா பரவாயில்ல, குழந்தை இருக்குது, 2 குழந்தை, சின்ன வயசு குழந்தைங்க 2 இருக்குது, 10 வயசு 7 வயசுன்ற மாதிரி. அப்போ போராளிகள் சொல்கிறாங்க, போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களை போன்றவர்கள் போனாக்கா அவங்க இராணுவத்தில் என்னெல்லாம் செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும் தானே, பாலியல் ரீதியாக என்னென்ன செய்வாங்கன்றப்ப என் 2 குழந்தைகளுக்காக நான் எதுவும் இழந்துட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற அளவுக்கு அந்த தாயோட மனநிலை அங்கே வந்திருக்குது. அது வந்து நான் சொன்னபோது உடைஞ்சிட்டான். அந்த உளவியல் நெருக்கடி, மருந்துக்கு தடை, உணவுக்கு தடைன்னு உச்சகட்டத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் அது முகாம் வரைக்குமே போதிய உணவு இல்லாமல்
8ம் எட்டாம 10ம் பத்தாம வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மக்கள் கையேந்திக்கிட்டே இருக்கிறோம், அந்த மக்கள் போராடிக்கிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை. இந்த வேலை அதை போராடி கொண்டிருந்த விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த அந்த இனத்தை, அந்த மக்களை, அந்த போராளிகளை எனக்கு அடுத்து வேறு சோறு கிடைச்சா போதுன்ற நிலையில கொண்டு நிறுத்திருக்கிறான். எனக்கு நாளைக்கு உணவு கிடைக்குமா, நாளைக்கு இங்கேருந்து வெளியில் போயிடுமா, என்ன இன்னைக்கு அடிக்க மாட்டாங்களா, இன்னைக்கு இங்கேருந்து யாராவது பிடிச்சி போய் கொலை பண்ணி போட மாட்டாங்க, இந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்த சிங்கள பேரினவாத அரசு. இந்த அரசியலை வந்து எப்படி நம்ம தாயகத்தில் இருந்துட்டு உடைக்க போகிறோம் அப்படின்றத அவர் விரிவாக பேசுகிறாரு. உள்ளாரு ஏன்னா அன்னைக்கு இங்கே பேசிக்கிட்டு இருந்த தலைவர்கள் எல்லோருமே என்னன்னா ஒன்றுபட்ட ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து மாணிக்பா முகாமில் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாரும் விடுவிக்கணும். அதே நேரத்தில் இன்னும் சிறப்பு முகாம்னு கொண்டு தனியாக வச்சு வதை பண்ணிட்டு இருக்கிற போராளிகளையும் வந்து அரசியல் கைதிகளாக கொண்டு ஒப்படைச்சு விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு பெரும் ஒரு முன்னெடுத்து இதுக்கு மேலாவது ஒன்றுபட்டு ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தணும் அப்படின்றது அவருடைய பெரிய ஒரு விருப்பமாக இருந்தது. அதை பற்றி நிறைய பேர்ட்டு பேசிக்கிட்டு இருந்ததை என்கிட்ட தனிப்பட்ட முறையிலும் பேசினார். இதில் மேலோட்டமாக அதை சுட்டி காட்டுறாரு. அது அவர் துறை சார்ந்து சில நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன் வைக்கிறீங்க. அதாவது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு திரைப்பட கலைஞர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள இந்தி கலைஞர்களையும் அங்கே போவேனான்னு சில விடயங்களை தடுக்கணும், அப்படி போன்ற விடயங்களையும் நீங்கள் கேள்வியாக முன் வச்சிருங்க. அதற்கு ஐயா சொன்ன பதில் எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, அது வந்து முயற்சி எடுத்து அதை செய்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அதாவது அப்போ என்னன்னா, இங்கே எப்படி கருணாநிதி வந்துட்டு உடனே இந்த மாநாட மயிலாட மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செம்மொழி மாநாடுன்னு ஒரு அலப்பறை பண்ணுற மாதிரி இலங்கை கவர்மெண்ட்டு ஒரு சகஜ நிலைக்கு வந்துட்ட மாதிரி, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரியும் தமிழ் மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்கன்ற உலகம் பேசப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த மக்கள்கிட்டயே ஒரு இசை நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் உள்ளிட்ட வட இந்திய பெரும் பெரும் ஆளுமைகளை, திரைப்படத்துறை சார்ந்தவர்களை பண்ணுறாங்க. அப்போதான் இங்கிருந்து இவர்களை போன்ற ஐயா மணிவண்ணனை போன்றவர்களும் மிக பெரும் ஆளுமையில இங்கிருந்து கேட்டுக்கிட்டாங்க. ஒரு அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் ஒரு பெரிய டீம் மும்பை வரைக்கும் போயிட்டு இந்த பிரபலமான கலைஞர்கள்ட்ட நேரடியாக சந்திச்சு, இந்த மாதிரி நீங்கள் அங்கே போகக்கூடாது, ஒரு இனப்படுகொலை செய்த நாடு, இத்தனை லட்சம் பேரை கொலை செய்திருக்குது, நீங்கள் போய் கலந்துக்கிறது சரியானதில் பேசுகிற அந்த அரசியல் வரைக்கும் அன்றைக்கி நடந்தது அவர் சுட்டி காட்டுறாரு. இது இந்த மாதிரி ஐயாவோட முன்னெடுப்பும் ஐயாவோட உள்ளீடும் அதுல இருந்தது. இவங்க எல்லாமே சேர்ந்து அன்னைக்கு சீமான்லாம் வெளிப்படையா அரசியலுக்கு வந்துட்டாரு. அவரும் ஒன்று திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இயக்குனர் பாரதி ராஜா ஐயா, அப்படி எல்லாருமே சேர்ந்து மிக பெரும் ஆளுமைகள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு திராவிட நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட சத்யராஜ் அவர்களுடைய பங்களிப்புலாம் எனக்கு அதில் இருந்தது. அந்த காலகட்டம்லாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் பொங்கிக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த மாதிரி நடக்க அனுமதிக்க கூடாது. குறிப்பா தமிழ் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பங்கெடுக்கவே கூடாது. அவனுக்கு எந்த விதத்திலும் சிங்கள பேரினவாத அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. இப்படியான நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு அந்த தேவை இருந்தது. இது வந்து ஒரு நெருக்கடிக்குள்ள வைக்கணும். இன்றைக்கும் இந்த மே மாதங்கள்ல சில நிகழ்ச்சிகள் வெளிநாட்டிலையும் நடக்குது, அது கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஐயா அன்னைக்கு குறிப்பிட்டது போல இன்னைக்கும் நடக்குது. அது இலங்கை அரசு ஒரு மே மாதத்திலையுமே இப்படியான முயற்சிகளை எடுக்கும். அப்பதான் பெரும் நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு இப்படியான வேலைகள்லாம் பண்ணும். அது ஒரு முறையும் உடைக்கப்பட்டிருக்குது. அங்கே இருக்கிற தமிழ் மக்களுமே 1000 பிரிவுகள் இருந்தாலும் கூட சமீபமாக 2-3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நடந்த பேரு எழுச்சியான அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி ஒரு மக்கள் திரள் வந்து பார்த்து சிங்கள அரசு இன்னைக்கு அதை வந்து இந்த மக்கள் இவர்கள் இன்னும் இப்படித்தான் அப்படின்ற நிலைக்கு இருக்காங்க. அரசியல் ரீதியாக ஒரு கடந்த 3 வருடங்களாக ஒரு பெரும் எழுச்சியாக பிரச்சனை கட்சிகளுக்குள்ளாக எல்லாமே இருந்தாலும் கூட அதை தாண்டி மக்கள் வந்து செய்யக்கூடிய நிலைமை. அதை இங்க வந்து பேசுறாரு. அவர் வந்து இந்த மாதிரியான விடயங்களை அனுமதிக்க கூடாது முக்கியமா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. நான் அடுத்த கேள்வியா தான் கேட்க வந்தேன். கேளுங்க நீங்க. இல்ல, அதான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அளவர்ந்த பற்றாக தான் ஐயா அன்னைக்கு அந்த பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை நான் 2 கேள்வியா முன் வைக்கிறேன். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மீது ஒரு உலக அரசியலை புரிந்து கொண்ட ஒரு இயக்குனர் அளவு கடந்த ஒரு மதிப்பை வைத்திருக்கிறார். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுவு காலத்தை நோக்கி நகர முடியும் அப்படின்னு நம்பி இருக்கிறார். உங்களோட பேட்டியின் மீதும் தற்போது வந்து அது எப்படி இருக்கிறது? நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறதா உங்கள் பார்வையில்? இல்லை, அன்னைக்கு என்னன்னா, அதுக்கு காரணம் நாடு கடந்த அரசாங்கம் தமிழர் அரசாங்கம் உலக நாடுகளோடு இனப்படுகொலையை பற்றி பேசுவதற்காகவும் அதுக்கான போர் குற்றவாளி என்பதை குற்றவாளி கூண்டுல நிறுத்துறதுக்காகவும் இலங்கை சிங்கள பேரினவாத அரசை இப்படியான ஒரு முயற்சி தேவைப்பட்டது. எல்லா நாடுகளும் அங்கே இருக்கக்கூடிய இன்டலெக்சுவலோட பேசி, அந்த அரசுகளோட பேசி, அந்த அழுத்தம் கொடுத்து ஒரு அரசியல் மாற்றத்துக்கு இனி உள்ளிருந்து இயங்க முடியாது, வெளியிலிருந்து தான் இயங்கணும். அதுக்கான இப்படி ஒரு கட்டமைப்பு, ஆங்கிலத்தில் புலம்பெயர் தமிழ் டயப்ராஸ்ன்றாங்க.
அதை வந்து பெரிய அளவில் நம்பி இருந்தாங்க. நாங்களாம் கூட அன்னைக்கு எல்லாமே நம்பி தான் இருந்தோம். அது நீண்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆக ஏதோ ஒன்று இனி களத்தில் செயல்பட முடியாது, இப்போ புலத்துல தான் செயல்பட முடியும். அப்போ நாடு கடந்த தமிழக அரசாங்கம்னா அது கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் மாதிரி. அதுக்குன்னு ஒரு பிரதமர், அந்தந்த நாட்டிலயும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிகளை தேர்ந்தெடுக்கணும். தமிழ்நாட்டில இருந்து 2 பேர்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்கன்னா அது பின்னாடி எனக்கு அதன் மீது ஒரு விமர்சனம் இருந்தது. அன்னைக்கு அதை நம்பிட்டு இருந்தார் அவர். இல்ல ஐயா, அந்த பேட்டியில மட்டும் ஒரு 3 விதமான ஒரு 4-5 பக்கம் அதை பற்றி மட்டுமே உரையாடி இருக்கீங்க. அதனாலதான் அந்த கேள்வி. அன்னைக்கு தேதிக்கு அது தேவை, அதன் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. இங்க இருக்கிறவங்களும் விமர்சனம் வச்சாங்க அந்த தேதியிலேயே, அந்த காலகட்டத்திலே. என்னன்னா இங்க சில பேரை வந்து நான் பிந்தன காலகட்டத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு, இப்பதுல இருந்து கரெக்டா ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாடு கடந்த தமிழக அரசாங்கத்துடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஐயா உத்தரகுமாரன் அவர்களே வந்துட்டு என்னோட பேசணும் அப்படின்னு அங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசி தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு எப்படி டைம் சரியா இருக்கும், அவருக்கும் டைம் எப்போ இருக்கும், ரெண்டையும் விசாரிச்சுட்டு இணைக்கிறேன்னு சொல்லி அதன்படி பேசணும். ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் வைத்த ஒரு விமர்சனமே அவருக்கு என்னன்னா, எந்த நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதோ அதில் வந்து அதை நோக்கி பயணிக்கிறமான ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன். ரெண்டாவது, கலை பண்பாட்டுத்துறையில் இந்த நாடு கடந்த தமிழக அரசாங்கத்துடைய பங்களிப்பு, அதை கையில் எடுக்காத எந்த ஒரு கட்டமைப்பும் எந்த ஒரு இயக்கமும் வெற்றி பெற்றதாக இல்லை. அப்போ அந்த நோக்கி இப்போ ரஷ்ய எழுச்சிக்கு பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த போரில் கலந்துக்கிட்ட வந்த அத்தனை பேருமே வந்து நாவல் எழுதி உலக அளவில் மிக பிரசித்தி பெற்ற பல நாவல்களும் வந்தது. அதே போல் உங்கள் கட்டமைப்புக்குள்ளாக போர் இலக்கியங்கள் எவ்வளோ வந்திருக்கு, என்ன கொடுத்துருக்கீங்க, ஊடகம் என்பதை கட்டமைக்கிறதுக்கு என்ன வேலையை செய்திருக்கீங்க. இதை நான் வந்து களத்தில் உயிரோட இருந்த ஏப்ரல் இறுதி வரைக்கும் நான் பேசி கொண்டிருந்த ஐயா நடேசன் அவர்கள்ட்ட கூட இந்த விஷயத்தை நான் பேசியிருந்தேன். அதற்கு சாட்சியாக இன்னும் கமல்னு ஒரு தோழர் பிரான்ஸ்ல இருக்கிறார். நான் அவரும் கடைசி நாளில் இறந்துட்டு இருப்பாருன்னு நினைச்சா அது ஒரு நெகிழ்ச்சியான சந்திப்பு. 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு அழைப்பு வருகிறது, எடுத்தேன். அண்ணா நான் அந்த மாதிரி கமல் கதைக்கிறேன் அப்படின்னு. எனக்கு புரியல, எனக்கு சந்தேகம். நம்ம அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய சந்தேக உணர்வோட தான் அழைப்பு எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ யாருன்னு கேட்டோன்னே அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. எடுத்தோடனே இந்த விஷயத்த சொன்னோம்னாக்கா நானும் புரிஞ்சுக்கணும், அவரும் புரிஞ்சுக்கணும். ஐயா உங்க கூட கதைக்கிறதா இருக்கிறாரு, நீங்கள் தொலைபேசி கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறமா தான் திரும்ப அழைப்பாங்க. என்னை கனெக்ட் பண்ணுவாங்க. நடேசன் ஐயா கூட பேசியிருக்கேன், புலித்தேவன் அவர்கள் கூட பேசியிருக்கேன். இறுதி கட்டத்தில் நான் சொல்ல வருது. அப்போ அவங்களாம் சாட்சியாக இருக்கிறாங்க. நான் அவர்கிட்டே இந்த கேள்வி கேட்டேன். பல ஆயிரம் கோடியை கொடுத்து ஆயுதம் வாங்க தெரிந்த நமக்கு ஒரு ஊடகத்தை வலுவாக தமிழ்நாட்டில் ஒரு கமர்ஷியல் ஊடகமாக நம்மளால் அது ஒத்துக்கிட்டாரு. ஆமாம் மேகலைவன், பெரிய தவறு நடந்திருக்கிறது, இனி வரும் காலத்தில் அது நடக்க விட மாட்டோம். இது வந்து முக்கியமான விடயம் தான் நீங்கள் சொல்கிறதுன்னு. நமக்கு தெரிந்தவர்கள்கிட்டே சொல்லி நம்மக்கிட்டேயே ஆரம்பிச்சு நமக்குள்ளாகவே சுற்றுறது. ஒரு 500 பத்திரிக்கை அடித்து நமக்குள்ளே சுற்றிங்கிறது ஒரு பத்திரிக்கை, அதுக்கு ஒரு பெரிய ஆசிரியர், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு ஊடகம் நமக்குள்ள அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றது. பிரபலமான இன்னைக்கு இருக்கக்கூடிய வர்த்தகம் சன் டிவி மாதிரி இப்படியான பல 100 கோடிகளை இறக்கி ஒரு பொது நபர்களை வைத்து ஒரு பொது ஊடகமாக கட்டமைச்சு கமர்ஷியலாக போயிட்டு இருக்கும். வியாபார வர்த்தக நோக்கத்தோடு இருக்கக்கூடிய சராசரி ஊடகம் மாதிரி இருக்கிறப்ப நமக்கான பிரச்சனைகளை அதை போட்டிருந்துருக்கலாம்ல. அன்னைக்கு எந்த ஊடக காட்சியும் அன்னைக்கு போடுறது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் அங்கே அதை இத்தனை ஆண்டுகள் கழித்து மதிப்புக்குரிய உத்தரகுமாரன் அவர்கள்ட்ட நான் பேசும்போது இந்த ஒரு பெரிய இது இன்னைக்கு நம்ம விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் குறிக்கிறார், பேனை எடுத்து குறிச்சிக்கிட்டாரு. ஆமாம், அது நியாயமான விடயம் தான் நீங்கள் பேசக்கூடியது. ஊடக கட்டமைப்பு நமக்குள்ள அப்படின்றத விட ஒரு பொது ஊடகமாக எல்லாம் நடந்த வழிகளை, இங்க நடந்த பிழைகளை, இங்க நடந்த மனித உரிமை மீறல்களை வெளி உலகத்துக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி படைப்புகள் தானே சொல்ல முடியும். போர் இலக்கியங்கள் வந்திருக்கணும். இன்னைக்கு எல்லா நாடுகள்லையும் ஏதோ ஒரு கட்டமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. அவர்கள் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணி பல தரப்பட்டவர்கள் இருந்தால் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ற பேசுங்க. நீங்களா இருங்க, நாங்களா இருக்கிறோம், எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட முடியாது. 5 விரலும் ஒரே மாதிரி உயரத்தோடு தான் நிற்கிறேன்னா அது பேர் விரல் இல்லை, வேலை செய்யவும் முடியாது. மாறுபட்ட கோணங்கள், மாறுபட்ட சிந்தனைகள், மாறுபட்ட அமைப்பு இருந்தாலும் கூட ஒரு பொது நோக்கம் அப்படின்றதற்காக எல்லாரும் இணையக்கூடிய ஒரு புள்ளியாக நீங்கள் இருந்து செயல்படணும். அதையும் தவறி இருக்கீங்கன்னா பின்னாடி அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் நான். அது ஒரு பெரிய விமர்சனமாகவும் அப்போ வந்தது. இதை வந்து அன்னைக்கு வந்து இவர் பேசுகிறாரு, நம்ம ஐயா மணிவண்ணன் ஒரு பெரும் நம்பிக்கையை வச்சிருந்து இது எப்படியும் முன்னொரு
10-15 ஆண்டுகள்ல இல்ல முறைப்படி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்வது முதற்கொண்டு உங்கள் பேட்டியில பதிவு பண்ணியிருக்கிறேன். இது ஒரு 10-15 ஆண்டுகள்ல அவர் என்கிட்ட பிறகு சொன்னது, ஒரு எப்படியும் ஒரு பெரிய கட்டமைப்பாக வந்து எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த நாட்டுடைய எல்லா கட்டமைப்புக்குள்ளாக ஒரு நல்வுறவை வைத்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவனை போர் குற்றவாளியாக விரைவில் தண்டனை பெற்று தருவதற்காக வாய்ப்பாக அமையும். அதே நேரத்தில் அதாவது உள்ள வெளியே ஒரே நேரத்தில் வந்துட்டு பொது வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான ஒரு பெரிய அரசியலாகவும் இது திறக்கப்படணும் ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தார். புரியுது? அந்த நம்பிக்கையை நோக்கி நம்ம நகர்ந்தோமா அப்படின்னு கேட்டோம்னா அது விமர்சனமான கேள்வியாக அவங்க எடுத்துக்கணும் ஒழிய நம்ம அவங்கள குறை சொல்றதா நினைக்கவும் கூடாது. அது அந்த நம்பிக்கை இப்படியான அவர் மட்டும் இல்லை, அவர் மறைஞ்சிட்டார். இன்னைக்கு அந்த வழியோட அன்னைக்கு எப்படிலாம் வந்து களத்தில் நின்றாருன்னு எங்களை போன்றவருக்கு பார்த்தப்ப தெரியும். உட்காந்து பேசின 1 மணி நேரத்துல வெட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும் அவர் உடம்பு. அந்த வழியோட தான் வந்து உட்காந்து இனத்துக்காக நான் இதை பேசி ஆவணமா பதிவு பண்ணணும். அந்த வார்த்தையை அருமையா பதிவு பண்ணி எனக்காக கூட நான் வந்திருக்க மாட்டேன் ஏகலைவன், நம்ம இனத்துக்காக நான் வந்து தானே தீரும். அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் பேட்டியில, 2 கடமை இருக்குது நமக்கு. ஒண்ணு தார்மீக கடமை, ஒண்ணு அரசியல் கடமை ஒண்ணு. நான் என் இனத்துக்கு செய்ய வேண்டிய தார்மீக கடமைன்னு ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் வந்து கருப்பா வெள்ளையா இல்லை அவர்கள் அந்த அமைப்பா இந்த அமைப்பா எதுவாக இருந்தாலும் இனத்தினுடைய ஒரு விடுதலை என்ற ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. அதுக்கான கடமை எனக்கு ஒன்று இருக்குது. அடுத்தது அரசியல் கடமைனாக்கா தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அது தேவைப்படுகிறது. எவனையோ நம்பிக்கிட்டு இருந்தோம் சொல்றாரு, அதை வார்த்தை சொல்றாருல, யாரோ நமக்கானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஒருத்தர் வருத்தமா சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் கூடயும் உறவாடினவர், அந்த அரசியலோடு உறவாடி இருந்தார். அன்னைக்கு திராவிட தலைமைகளோடு பேசிக்கிட்டு இருந்தவர். எல்லோருமே நம்பணும் ஏகலைவன், எல்லாருமே நம்பணும் நமக்கானவர்கள். ஆனால் யாரும் நமக்காக யாரும் நிற்கலை. திராவிடம் நமக்காக எதையும் செய்யவில்லை, துரோகத்தை மட்டுமே விதைத்தது, நமக்கு செய்து முடிச்சதுன்னே பதிவு பண்ணுறாரு. திராவிடத்தை நம்பணும், அது நமக்கான தமிழர்களுக்காக இல்லாது. அந்த வார்த்தையை எவ்வளோ தீர்க்க தரிசனமாக 2010 சொன்னார். இன்னைக்கு என்ன எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள். எப்ப சொல்றாரு இந்த வார்த்தையை? 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. காலங்காலமாக நம்பிக்கொண்டிருந்தோம் இவர்களை தமிழர்களுக்கானவர்கள் அவர் சொன்ன வார்த்தை. ஆனா தமிழர்களுக்காக இல்லை. ரெண்டாவது இன்னொரு அழுத்தமான இது, நமக்கான ஒரு அரசியல் கட்டமைப்பு எல்லாமே போயிடுச்சு, அது இனி ஒரு காலத்தில் இருக்கக்கூடாது. நமக்கானதை நம்ம தான் போராடி வாங்கணும், நமக்கான கட்டமைப்பு நாம தான் உருவாக்கணும்ன்றதை இவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். நம்பி கொண்டு இருந்தவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், எல்லாரையுமே சொல்றாரு. அப்ப நமக்கான ஒரு கட்டமைப்பு வலுவாக வரணும், அது வந்து நாடு கடந்த தமிழக அரசாங்கமா இருக்கக்கூடாதான்ற ஒரு எதிர்பார்ப்பா அன்னைக்கு அவருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அவரு கட்டாயம் கடுமையாக விமர்சனத்தை வச்சிருக்கலாம் அவர்கள் மேல, நட்பு ரீதியா தான். இந்த அந்த அன்றைக்கு நீங்க எடுத்த காணொலியை கடந்து ஐயாவோட ஒப்புமைகள் ஒப்பீடுகள் சில விடயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். அது ஏன்னா அது மிக முக்கியமான ஒரு விடயமா புலமைந்து இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு போய் சேரணும், நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் அது போய் சேரணும். இயக்குனர் மணிவண்ணன் எப்படிப்பட்டவர் அப்படி என்பதை ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு சொலவடை உண்டு. பாலிட்டிக் இஸ் நாட் ஃபார் எ கிஃப்ட், யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் இட் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு இன்டலெக்சுவலாக இருந்தக்கூடிய ஒரு வாசிப்பாளர். அவர் ஒரு விடயத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது மிகவும் இன்றைக்கு நினைத்தால் கூட எனக்கு வந்து அது அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு நீங்கள் சொல்லும்போது, தன்னுடன் இருந்த தன்னுடைய உதவி இயக்குனர் இந்த இனத்துக்கென்று ஒரு அரசியலை கட்டமைக்கிறார். அந்த கட்டமைத்த அரசியலை ஒரு அப்பா என்று இவர் அழைக்கிறார். அவருடைய அரசியலில் அவர் போய் ஒன்றாக பயணிக்கிறார். அந்த இறுதி காலங்களில் கூட நான் இறந்து போகும்போது கூட புலிக்கொடி உங்களிடம் இருக்கிறது, என் மேல் என்னுடைய உறவுகாரன் வருவான், விட்டுறாதீங்க, புலிக்கொடியை போற்றி என்னை கொண்டு போய் சேருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொன்றும் உங்கள்கிட்ட கேட்டேன். அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்த போது நீங்கள் முகநூலில் மிகப்பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருந்தீர்கள். அது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் மிக பரவலாக பகிரப்பட்டது, அது நிறையாக பேசப்பட்டது. அந்த முகநூல் கணக்கு முடக்கப்பட்டு விட்டது அதன் பிறகு. ஆனால் அந்த எழுதின அந்த கட்டுரையும் மிகப்பெரிய ஒரு அரசியலையும் ஒரு வழியையும் ஒரு உளவியல் ரீதியான ஒரு சிக்கலையும் நீங்கள் அதில் பதிவு செஞ்சிருந்தீங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் விளக்கணும் எனக்கு. இல்லை, அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட இடம் சொல்லுவார், சீனா அவனுடைய மாசுத்திங்க வந்து மேற்கோள் காட்டுவார், மக்களுக்கான படை இருக்க வேண்டும். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் விடுதலைக்காக இருக்கக்கூடிய இடத்துல வந்து மக்களுக்கான படையாக இருக்கணும், அது மாற்றானுக்கான படையாக இருக்கக்கூடாது. அதை வந்து நடைமுறைப்படுத்தி உலகத்துக்கே காமிச்சது மேதகு தலைவருடைய பேரை சொல்றாரு.
அது மக்களுக்கான படையாக தான் இருந்தது, மக்களுக்கான விடுதலை தளமாக தான் விடுதலை பயணமாக வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதை வந்து சீனத்தினுடைய கம்யூனிச மிக பெரும் ஆளுமையாக இருக்கக்கூடிய மாசுத்துவங்க சொன்ன அந்த வார்த்தையை சொல்றாரு அவர். அதை போல இங்கே கட்டமைக்கப்பட்டதுதான் அது. உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் இப்படியான கட்டமைப்பை, அதாவது சீனத்தினுடைய அந்த கட்டமைப்பை மீறிய ஒரு ஒழுக்கம் நிறைந்த எல்லா விதத்திலும் தொலைநோக்கு பார்வை, எல்லாவற்றிலும் தொலைநோக்கு திட்டங்களை வைத்துக்கொண்டு எல்லா பிரிவுகளிலும் இயங்கிய ஒரு அமைப்பு இது. இதை வந்து திட்டமிட்டு அழிக்கப்பட்டதை வந்து வழியாக அதில் பதிவு செய்கிறாரு. ஆனால் இதோடு இது முடிவில்லைன்றாரு. இது முடிஞ்சிடல. இது ஒரு அத்தியாயம் போயிருக்குது, அடுத்த அத்தியாயம் திரும்ப தொடங்கணும். அதற்கான வேலையை இந்த இளைய தலைமுறையை வந்து செய்யணும். நீங்க எதையோ நாடிக்கிட்டு இருக்காதீங்க, எது வேணாலும் நீங்க இருங்க. ஆனா ஒவ்வொரு நிமிடத்துல எப்பயோ ஒரு இடத்துல உங்களுக்கு நினைப்பு வரணும், நம்ம வந்து அழிக்கப்பட்ட இனம், இதுல இருந்து மீண்டு துளிர்ந்து வரணும், நமக்கு பொழுதுபோக்கு மட்டுமே வந்து நீந்திரக்கூடாது. இதை நோக்கியான ஒரு சிறு துரும்ப ஒவ்வொருத்தரும் எடுத்து போட்டாலும் கூட எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு கட்டமைப்பு, அது முடிஞ்சு போச்சு. அந்த இது வந்து அழிக்கப்பட்டது, ஆயுத போராட்டம் மூலமாக நசுக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு எழுச்சி, அரசியல் எழுச்சியாக எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய புலமைந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய பங்களிப்பை அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லி பழகுங்கள் என அழைப்பை அதை முக்கியமா பதிவு செய்திருக்கிறாங்க. அதுல இருந்து வரணும், வெட்டப்பட்ட மரத்திலிருந்து மீண்டும் துளிர்க்க வேண்டும், 1 9 1 10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ரொம்ப உணர்ச்சியா இருக்காங்க. அது எனக்கிட்ட இன்னைக்கு உட்காந்து கொடுத்த பேட்டி. அது முடியுது. நீங்க 2வது சொன்ன அந்த விஷயம் வந்து அவருடைய மறைவுக்கு நான் போயிருந்தேன். அவர் சொன்ன அந்த பேட்டியில கடைசியா சொன்னாரு, நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தது, எனக்கு யாரோ வருவான், யாரை சொல்றான்றது உங்களுக்கு தெரியும், திராவிடம் உள்ள வந்து நுழைஞ்சிக்குவான், விட்டுறாதீங்க, என் மேல புடிக்கொடியை போட்டு தூக்கணும்தான் எனக்கு ஒரு கடைசி ஆசைன்னு சொல்லியிருப்பாரு பேட்டியில. அதுதான் அந்த நேரத்துல இறுதியா சீமான் அவர்கள் முன்ன பேட்டியிலையும் சொல்லியிருக்காங்க, ஒரு திரைப்பட விழாவிலையும் அது வெளிப்படையாக விழாவிலேயே அதுதான் சொல்லியிருப்பாரு, யாரோ வருவான், விட்டுறாதீங்க, வருவான், எல்லாரும் வருவாங்க, எனக்கு என்னுடைய கொடியை வந்து புலிக்கொடியை போட்டு என்னை வந்து அதை வந்து இறுதியாக நாம் தமிழர் கட்சி செய்து மிக சிறப்பாக இருந்து அப்படி அதை எடுத்துட்டு போகும்போது நான் பார்க்குறேன். அப்படியே வந்து அன்னைக்கு இரவு எழுதுனது தான் அந்த கட்டுறது முடிஞ்ச கீழே தேடி எடுத்து பின்னூட்டத்தில் நான் போடுறேன், அதை படித்து பாருங்க. அப்போதான் சொன்னார், அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு, நான் உட்காந்தப்ப அந்த முதல் பேட்டியில் வந்து உட்காந்தப்ப அந்த வலி, அவருக்கு வெட்டி இருக்கிற மாதிரி, முதுகு தண்டுவட பிரச்சனை, இதய அறுவை சிகிச்சை, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வெட்டி இழுக்கும் அவருக்கு. அப்புறம் இன்னைக்கு நாளைக்குன்னு எனக்கு சொல்லிட்டே இருக்காங்க ஏகலைவன், நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறேன், அறுவை சிகிச்சை, இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யணுன்றாங்க, அது செய்தால் ஓரளவுக்கு மாறும்னு சொல்கிறாங்க, வலி ரொம்ப வலியாக தான் இருக்குதுன்னு மூச்சு ரொம்ப வாங்கி பேசிட்டு இருக்கிறப்ப தான் சொன்னார். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. எப்படி கீழே வந்து மேலே வர்றதுக்காக எவ்வளோ சிரமம் எடுத்துக்கிட்டாரோ, மேலே வந்த பிற்பாடும் ஒரு 30 அடி தூரத்தை கடக்க எவ்வளோ சிரமம் எடுத்துக்கிட்டாரு, இதெல்லாம் நான் அதை வலியோட பதிவு பண்ணுறேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, எனக்காக இல்லை, என் இனத்துக்காக, என்ன வலி இருந்தாலும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நான் பயணிப்பேன், என் மக்களுக்காக நான் நிற்பேன்னாரு. இறுதி நிமிடம் வரைக்கும் அதை இருந்தார் அவர். அதுதான் அந்த கட்டுனுடைய மையம். அது இன்ன வரைக்கும் அதை நான் எப்பயாவது புரட்டுறப்ப பார்த்தோன்னா கண்ணெல்லாம் கலங்கிடும். இந்த மாதிரி நிறைய தோழர்கள் ஒரு விஷயத்த இங்கே சொல்லணும், இந்த துரோகத்தையும் பேசணும் இல்லைங்க, நடந்த துரோகத்தையும். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய செந்தமிழன் அவர் வந்து தனியாக ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு ஏகலைவன் இந்த மாதிரி ஒரு ஆவணப்படம் வெளியிடணும் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு நண்பர் அவர் மூலமாக ஏற்பாடு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் நெருக்கம், அவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அருணபாரதி இவங்களை போன்ற தோழர்கள்லாம் சேர்ந்து அன்னைக்கு அந்த களத்தில் இருக்கிறார். 2 பேருமே இளைஞர்களாக அன்னைக்கு வேலை செய்தாங்க. அப்போ நீங்கள் வந்து நான் உள்ள குமுதத்துக்குள்ளே இருக்கிறதால நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே எங்களுக்கு வேண்டியதை மட்டும் செய்யுங்கன்றப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கருணாநிதியுடைய போலீஸு விளக்கண்ணை விட்டுக்கிட்டு தேடுது. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட சீடி நீங்கள் ஒரே இடத்துல வாங்க முடியாது. ஹைதராபாத்தை போயிட்டு வாங்கிக்கிட்டு காய்கறி கூட ஏற்றிக்கிட்டு வர வண்டியிலே வந்து கோயம்பேட்டில் இறங்கி அதே காய்கறி வண்டியில் ஏற்றிட்டு போகிற மாதிரி எல்லாம் வந்து இப்போ தஞ்சாவூரில் இறங்கி அங்கேருந்து சத்தம் தெரியாமல் பக்கத்துக்கு போயிட்டார். கிராமங்களை நல்ல கிராமம், தொடர்பு எதுவும் இல்லாத கிராமம். உங்களுடைய குமுதத்தில் உங்களோட ஒரு 5 வருஷம் ஒன்றா வேலை செய்யணும் நானும் செந்தமிழனும். அப்போ அங்கே போய் தங்கிக்கிட்டு ஒரு வேலை வந்தால் என்ன பண்ணணும்னு பதுக்கிறதுக்கான திட்டமும் வச்சுக்கிட்டு, தப்பி போகிறதுக்கான திட்டமும் வச்சுட்டு செய்து முடித்து காங்கிரஸுக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான ஒரு ஆவணப்படத்தை வெளியிடுறாரு. அதுதான் அந்த தேர்தலில் நிறைய வேலை செய்தது. அந்த ஆவணப்படம் வெளியான பிறகு
போலீஸ் அவர்களை விரட்ட, இவர்கள் ஓட, இவர் விரட்ட, கடைசியாக ஒரு இடத்துல தப்பி ஓடும்போது காலில் தீ காயம்பட்டு ஒரு இடத்துல விழுந்துறாரு. நெருப்பு காயம் இன்னைக்கும் இருக்கும். அடிபட்டு அப்படி போயிட்டு நீண்ட நாள் படுக்கையிலே இருந்துட்டு இருந்தார். அது கூட இருந்த தோழர்கள்லாம் பிடிபட்டு 2-3 பேருக்கு சிறையும் நடந்தது. அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய காலகட்டத்தில் நீங்கள் ரிச்சி தெருவில் போயிட்டு ஒரு 10 CD நீங்கள் ஒன்றா வாங்கிட்டு எவ்வளோ நேர்த்தியாக வேலை செஞ்சாருப்பார் கலைஞர் கருணாநிதின்ற அந்த கொலைகார பாவிகளுக்கு துணை போனவர்னு பின்னாடி வைகோ சொன்னார்ல, அவரு. நாம சொல்லல, ஐயா வைகோ சொன்னேன். நீங்கள் 10 CD வாங்கினீங்கன்னாக்கா நீ யார் எந்த அட்ரஸ்ல இருந்தாலும் உங்களுடைய தொலைபேசி எண் கொடுத்து அங்கே செக் பண்ணிட்டு தான் அந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி பென் டிரைவ் இல்லை, CD தானே, அதை நீங்கள் வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து இவர் யாரு, இவர் எதுக்காக இதை வாங்குறாருன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு இறுக்கமாக திட்டமிட்டு வேலை செஞ்ச இந்த ஒரு துரோகமும் இந்த மண்ணில் நடந்துகிட்டு இருந்தது. அதை உடைக்கக்கூடிய ஒரு அரசியல் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சேர்ந்து ஒன்றாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு யோக்கியதை இல்லாத ஒரு காலகட்டம் தான் இங்கே இருந்துட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் உணர்வு இருந்தது, எல்லோரும் இங்கே களத்தில் இருந்தாங்க. இங்கும் அங்குமாக யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? ஐயா சொன்னதுனால நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இவங்க 2 பேரை பற்றி மறந்துட வேணாம். நீங்கள் என்னன்னா இவங்க 2 பேருமே நாடாளுமன்ற தேர்தலில் போய் இளங்கோ வீட்டுக்கு முன்னாடியே நின்று கோஷம் போட்டு அதுக்கு காவல்துறையில கைதான அருண் பாரதி. அப்ப நான் சொன்னேன் இல்ல, செந்தமிழன் தேர்தல் கிட்ட இருக்குது, நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது, சொன்னா கேளுன்னு. இல்ல ஏகலை இவனை விடக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு வார்த்தைகளை நிறைய தவறாக அவர் நிறைய பயன்படுத்தினாங்க. அதனால அதற்காக வேண்டியாவது எதிர்ப்பை பதிவு பண்ணணும். இல்லைன்னா எவனுக்குமே காவல்துறை தேடிட்டு இருக்கா, இவங்க போய் நேரடியாக சொன்னதுக்கு எவனுக்குமே இங்க சொரணம் இல்லைன்னு நினைச்சிருவாங்க. அது விடவே கூடாது அப்படின்னு தான் போய் எதிர்ப்பு தெரிவிச்சு போனாங்க. கைதாகிட்டு ஒரு 15 நாள் உள்ள இருந்தாங்க. அப்போ 15 நாளுக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியாக இந்த கைது மட்டும் அந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கில் 100கணக்கில் இல்லை, அப்படி அங்கும் இங்கும் எந்த வேலைகளும் யாரும் முன்னெடுக்காமல் செய்து விட்டுட்டு போராடுறதுக்குன்னு வரவங்களையும் கூட பிரித்து விட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒன்று கூடுற இடத்துல கூட அவங்களுடைய ஆட்களாக வரக்கூடிய எட்டப்பன் மாதிரி இருக்கக்கூடிய கோஷ்டிகள் உள்ள நுழைஞ்சி மடமாற்றி இப்படியாக அந்த போராட்ட களத்தை நெருப்பாக வரும், அப்படியே சாம்பலா நீட்டு போற மாதிரி ஆகும். அன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் பல இடங்கள்ல. இந்த துரோகத்தையும் நம்ம பேசி பதிவு பண்ணணும். ஒரு பேட்டியிலையும் 1000 எத்தனை வருஷம் ஆனாலும் துரோகி ஒரு எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் கட்டபொம்மனுக்கு என்ன பார்க்குறாங்க, கட்டபொம்மனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வரலாற்று ஆய்வுகள்லாம் இன்னைக்கு வெளியில வந்துச்சு. பிடிச்சி கொடுத்ததே வேற ஒரு பாளையக்காரர். கட்டபொம்மனுக்கு இதுல சம்மந்தம் இல்லை. ஆனா கட்டபொம்மன் வந்து சினிமா படத்துல எழுதின வசனத்துக்காக இன்ன வரைக்கும் அந்த குடும்பம் அந்த பாவத்தை சுமந்துகிட்டு இருக்குன்னு நம்ம ராவணாவிலே செய்தி பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் வரலாறு எத்தனை நூற்றாண்டு கடந்த பிற்பாடும் கட்டபொம்மன்னா எட்டப்பன் சொல்றாங்கல்ல, அந்த எட்டப்பன்களாக இங்க இருந்தவர்களை காலம் முழுக்க நம்ம அதே போலதான் வைக்கணும். சிலர் வந்து நிறைய தோழர்கள் வந்து பேசும்போது அதை ஒரு பெரிய வரலாற்று தகவல், எங்களுக்கு இங்க எல்லாமும் தானே வேணும். அப்போ அங்கே ஈழமண்ணில் எல்லாரும் தான் வேணும்னு டக்ளஸ் கூடயும் பேசி பழகிக்கிட்டு இருங்க, மகிந்தா கூட பேசி பழகுங்க, கோத்தபையா கூட பேசி அரசியல் பண்ணுங்க. எல்லாம் தானே வேணும் உங்களுக்கு ஈழத்துக்குள்ளாக, இந்த இலங்கைக்குள்ளாக வரும்போதே இங்கே பேசுவாங்க. இங்கே ஒரு வலியை சுமந்த ஒரு இனம் இருக்கிறது, ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, தம்பிகள் இருக்காங்க, இளைஞர்கள் கைதாகிருக்காங்க, தியாகம் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. இந்த 18 பேருக்கு மேலே இங்கே தீ குளிச்சிருக்காங்க. இவ்வளவுக்கும் பிறகு இதற்கெல்லாம் காரணமானவர்கள் கூடவே உக்காந்துக்கிட்டு எங்களுக்கு எல்லோரும் தானே வேணும், நாங்கள் எல்லாரும் தானே, எங்களுக்கு தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாரும் தானே வேணும். அதே போல் இங்கே இருக்கக்கூடியவர்கள் போய் எனக்கு ஈழத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் தானே எங்களுக்கு வேணும்னு நின்னா அது எவ்வளோ வலி இருக்கும். அந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளோ வலின்னு சொல்லிட்டு. துரோகி யாரு, துரோகியோட நீங்களாம் இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா? அதுதான் இனி வரும் காலத்திலேயாவது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுக்கு. நமக்கான அரசியலை அவர் சொன்னது, நமக்கான அரசியலை நமக்கான தலைமையை நாம கட்டமைக்காமல் நாம எழுச்சி கொள்ள செய்யாமல் வேற ஒருத்தன் வந்து நமக்காக செய்ய மாட்டான். நம்ம உணவை நம்ம தான் சாப்பிடணும். இன்னொருத்தன் ஊட்டி விடுவான், வந்து பாசமாக ஊட்டி விடுவான், பாதியில் விட்டுட்டு போயிடுவோம். பசினியாக தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கணும். நீங்களாக எடுத்து சாப்பிட்டு நீங்கள் உங்களுக்கான உணவை நீங்கள் தேடு. அதை தான் சொல்கிறாரு ஒரு மணிவண்ணன் ஐயா, நமக்கான படையை நாமே கட்ட வேண்டும். அது தேசிய தலைவர் அங்கே செய்தார் மேதகு. இங்கே அரசியல் தளத்தில் இனி வரும் காலத்தில் இந்த கட்டமைப்பு எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல களத்தில் அடுத்த தலைமுறையை அரசியல் மையப்படுத்தி கொண்டுட்டு போறதுக்கான வாய்ப்பாக தான் இந்த நேர்காணல் இருந்தது. அடுத்த தலைமுறை இதை எடுத்துக்கிட்டு போகணும், எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது தான் இது வரைக்கும் நம்ம பேசின விஷயத்த நோக்கி அடுத்த ஒரு கட்டத்தில் இன்னொருத்தர நம்ம பேசுவோம். நான் இன்னொரு செய்தி கேட்டேன், அதை நீங்கள் கடந்து போயிட்டீங்க. அதாவது ஒரு இயக்குனர் தன்னிடம் உதவி இயக்குனராக இருந்த ஒருவரிடம்
தன்னுடைய இறுதி கால நிகழ்வை நீ தான் நடத்தணும் அப்படின்னு ஒப்படைத்ததை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். சரியானவன் என்று அவர் கணிச்சிருக்கிறார். அவரே சில நேரத்துல சீமானை விமர்சிச்சதா கூட சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவருக்கு இறுதியாக இவன் தான் நிப்பான் அப்படின்றத அவர் கணிச்சிருக்காரு. விமர்சனங்கள் எல்லோரும் இவன் தான் இறுதியா நிப்பான், அதுக்காக தான் யாரும் வருவான் விட்டுறாத, நீ தாண்டா செய்யணும் அப்படின்றத இந்த கடைசி வரைக்கும் அவர் நாம் தமிழர் கட்சி தளம் தான் இங்க. ஏன்னா புரிந்தவர் மாசு துங்க பேசுறாரு, சீன புரட்சியாளர் மாசு துங்க பேசுறாரு. நமக்கான கட்டமைப்பை நம்ம தான் கையில் எடுக்கணும், நமக்கான படையை, அரசியல் படையை நம்ம தான் கட்டமைக்கணும் சொல்றாருல்ல. அது இதுதான், இன்னொருத்தனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நம்பி இங்கதான் இருந்தார். இந்த கட்டமைப்புல இந்த தமிழ் தேசிய எழுச்சிக்குள்ளாகத்தான் அவர் இருந்தார். அந்த எழுச்சியோடத்தான் அவர் இறுதி பயணமும் நடந்து முடிஞ்சது. இதுதான் நம்ம உலக மக்களுக்கு இந்த நேரத்தில் சொல்றோம். நம்ம விதைச்சிருக்கிறோம், நிறைய பலி கொடுத்துருக்குறோம். அதன் மேல நின்று அரசியல் பண்றப்ப யோசிங்க. நமக்கான கட்டமைப்பை இளைய தலைமுறைகிட்ட சொல்லி சொல்லி வளங்க. அந்த தலைமுறை பிள்ளைகள் இன்னும் வேகமாக எடுத்துட்டு போவாங்க. உலகம் முழுக்க ஒரு அரசியல் நகர்வு அழுத்தம் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரியான பணிகள் இனி ஒரு காலத்தில் இருக்கணுன்றதான் இப்போ நம்ம இந்த வலி நிறைந்த மாதத்தில் சொல்கிறோம். மிக முக்கியமாக மதிப்புக்குரிய ஐயா இயக்குனருக்கு பிடித்த மாவோவினுடைய ஒரு வரிகள் இருக்கிறது. ஒருவன் இப்போது போராளியாக இருக்கிறானா இல்லை இறுதி வரைக்கும் போராளியாக இருக்கிறானா என்கிற ஒரு அடியோடிட்ட அருமையான வாசகம் ஒன்று உண்டு. தனது இறுதி மூச்சு வரையும் இந்த இனத்தினுடைய போராளியாக இருந்து மறைந்த ஐயா இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுடைய பகுதியை தான் இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். அடுத்தது இன்னொரு பகுதியில் நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்பதை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம்.